அங்கங்கே வச்சுருக்குது. உண்மையில உங்களை பாராட்டு சார். அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க உங்கள் மனைவி படத்தை வந்து வால்பேப்பரில் உங்கள் மனைவி படத்தை வச்சுருக்கீங்க, உங்கள் மனைவி பேர அவ்வளோ அன்பா அப்படின்னு. நான் அவர் சொன்னார், ரொம்ப ரொம்ப அருமையாக நான் பேப்பர் பேனாலாம் எடுத்துட்டேன், அது வந்து தம்பி அப்படின்னு விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தார். எனக்கு ஒரு பிரச்சனைனாலோ, எனக்கு ஒரு துன்பம் வந்தாலோ, ஒரு சின்ன விபத்து நடந்தாலோ டக்குன்னு அந்த செல் எடுப்பேன், என் பொண்டாட்டி முகத்தை பார்ப்பேன், மனசு தேறிடும், உள்ளே வச்சுருவேன். அவ்வளோ அன்பா ஷேர் பண்ணேன். அதை போய் லூஸு, உலகத்திலே பெரிய பிரச்சனை அவதான், இவ்வளவே நம்ம சமாளிக்கிறோமே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக நினைப்பேன், நான் சரக்கடி ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னாரு. அதே மாதிரி செல்லில் பதிகிறது, கல்யாணத்துக்கு முன்னாடி செல்லில் பதிகிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக, ஸ்வீட்டி அம்மு குட்டி அம்மா, கல்யாணமை கரெக்டாக 3ஆம் மாதம் ராங் நம்பர்னு போட்டு வச்சுட்டேன். ஆமாம், இப்போ நீங்கள் ஒய்ஃப்கிட்ட பேசுங்க அடுத்தவங்ககிட்ட பேசுங்க வித்தியாசம் இருக்குது. பேங்க்லேருந்து சும்மா ஒரு அம்மா பேசட்டுமே 1 மணி நேரம் பேசலாம், அந்த டாக்குமெண்ட் இருக்கா இந்த டாக்குமெண்ட் இருக்கா. அதே மாதிரி ஒய்ஃப் பேசினா 2 தான், சரி வைகி, அவ்வளோதான். மொத்த பேச்சு அவ்வளோதான். 1.5 மணி நேரம் பேசின பேச்சு தான், அந்த ஒத்த பேச்சு தான். அதே மாதிரி இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் உடனே ஜாதக நோட்டை எட்டு வரக்கூடாது. இந்த டிவியில் பார்த்துருக்கீங்களா ராசி பலன் சொல்கிறத? உலகத்திலே பெரிய கொடூரம், நாமத்தை போட்டு இப்படி உட்காந்துறாங்க. மேசராசி நேயர்களே, அவங்க சொல்கிறத நீங்கள் கவனிங்க, கவனித்தா ஜோக்காக இருக்கும். மேசராசி நேயர்களே, நீங்கள் போக வேண்டிய திசை கிழக்கு அப்படின்ட்டா, நம்ம ஆஃபீஸ் மேற்கு பக்கம் இருக்குது. அதே மாதிரி சொல்லுவான், மகர ராசி நேயர்களே, நீங்கள் போட வேண்டிய கலர் பச்சை அப்படின்டா, யூனிஃபார்மே வெள்ளடா, எப்படி போட முடியும்? அதே மாதிரி ராசி பலன் டெய்லி போடுவாங்க தெரியுமா, பேப்பரில் பார்த்துருக்கீங்களா? பேப்பரில் பார்த்துறேன், 1ஆம் தேதி போடுவாங்க எல்லா ராசிக்கும் மகிழ்ச்சி, ஏன் அன்னைக்கு தான் சம்பளம் வாங்கியிருப்போம். 2ஆம் தேதி போடுவாங்க உல்லாசம், நேத்தாங்க சம்பளம் வாங்கியிருக்கான். 3ஆம் தேதி பேரானந்தம், 3 நாள் தான் ஆச்சு. 4ஆம் தேதி போடுவாங்க அன்பளிப்பு, எல்லாத்துக்கும் கொடுப்போம். கரெக்டாக 10ஆம் தேதி போடுவாங்க குழப்பம், ஏன்னா காசு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். கிளீனாக 20ஆம் தேதி போடுவாங்க அலைச்சல், ஏன் அண்ணே 100 இருக்கா, அண்ணே 50 இருக்கா, ஒரு 1000 ரூபா இருக்கா, அதை கொண்டு கிளீனாக 25ஆம் தேதி போடுவாங்க ஏமாற்றம், ஒருத்தன் தரமாட்டான். கரெக்டாக 31ஆம் தேதி போடுவாங்க தன்னம்பிக்கை, ஏன் அடுத்த நாள் சம்பளம் வந்துடும். ஒரு ஜென்ரலா சார் கொஞ்சம் நல்லாவே சிரிங்க சார், எனக்கு சத்தம் ஒன்றுமே கேட்க மாட்டேன். இல்லை நீங்கள் ரசிச்சு இப்படியே இருந்தீங்கன்னா என் காலை சத்தம் கேட்காது. நான்லாம் கொஞ்சம் டெக்னிக்காக தான் சார் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ரசிக்கிறீங்கன்னு சொல்லும் போதே, நீங்கள் அமைதியாக இருக்கும் போதே எனக்கு சில காட்சியாக வீட்டில் ஞாபகம் வருது. எப்போயுமே எங்கள் அம்மாவுக்கும் என் பொண்டாட்டிக்கு சண்டை வந்துச்சுன்னா நான் கொஞ்சம் டெக்னிக்கலாக தான் இருப்பேன். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கு சண்டை வந்தால் நம்ம யார் பக்கம் இருக்கணும் நியாயமா? நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க, அது வர்ற நேரத்தை பொறுத்து. காலையில் 8 மணிக்கு வருதுன்னு வைங்க, யார் பக்கம் இருக்கணும்? பெத்த தாய் தாங்க முக்கியம். காலையில் 8 மணிக்கு நம்மளை பால் ஊட்டி வளர்த்து நம்மளை இத்தனை தூரம் வளர்த்தாங்கல்ல, அம்மா தான் முக்கியம். கைதட்டுங்க, அம்மாவுக்கு விட பேசல, பெத்த தாய் தான் முக்கியம். அம்மா பக்கம் தான் இருக்கணும். எப்போ? 8 மணிக்கு. இதே நைட்டு 8 மணிக்கு வருது, யார் பக்கம் இருக்கணும்? யாரு பக்கம் இருக்கணும்? எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நமக்காக வாழ்ந்தால பொண்டாட்டி, அவ பக்கம் இருக்கணும். ஓகே தானே? இதே மத்தான 2 மணிக்கு வருது, எங்கே இருக்கணும்? பேசாமல் டீ கடை பக்கம் வந்துடணும், கத்தி உருளுங்கன்னு. அன்றைக்கு உடனே எங்கள் பொண்டாட்டிக்கு எங்கள் அம்மாவுக்கு சண்டை. நம்ம யார் பக்கம் இருக்குது? எங்கள் அம்மா என்னை பார்த்து ரொம்ப சோகமாக மூஞ்சியை ஒரு மாதிரி இப்படி வச்சு நிற்கிது. எங்கள் அம்மா மூஞ்சியை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என் பொண்டாட்டி மூஞ்சியை பார்க்கல, ஏன்னா பார்த்தா பேச்சு வராது. இப்போ இருப்பான் நார்மலாகவே, இப்படி இருப்பானா கோவத்தில் எப்படி இருப்பா பாருங்க, இப்படியே பார்த்தா பார்க்க மாட்டேன், இப்படி திரும்பிட்டேன். இப்படி திரும்பி இங்கே பாரு, எங்கள் அம்மாவை ஏதாவது சொன்ன வீட்டில் இருக்க மாட்டேன், அவ்வளோதான் சொன்னேன். நைட்டா ஃபஸ்ட் ஃப்ளோர் போனால் பெட்ரூம் வாசலண்டா அப்படின்னா கூப்பிட்றான்னு அர்த்தம். நான் நைட்டு 10 மணிக்கு உள்ளவா குத்துறேன்றாங்க. ஓ, ஆடியோவே இல்லை, ஒல்லி வீடியோ தான், உயிரே பகுது. நீங்கள் ஆனால் அதுக்காக நான் பொண்டாட்டி பயப்படுறாங்கலாம் நினைக்காங்க சார். என்ன மாதிரி அரட்டி வேலை வாங்க, என் பொண்டாட்டி அரட்டி வாங்க யாரும் முடியாது. காலையில் 5 மணிக்கு எந்திரிப்பேன், அடியே பங்கஜம் எடுத்து போடுற பாத்திரம் தருவேன், எடுத்து போடுவா, பேச விலைக்கு போட்டு வந்துடுவேன். ஆனால் யாரும் என்னை கண்டுபிடிக்க முடியாது. ஏன் சொல்லுங்க? நைட்டியை போட்டு தான் விளக்குவேன். வெளியே இருந்து பார்க்குறவங்க சரி லேடிஸ் தான் விளக்குறாங்கன்ட்டு பேசாமல் போயிடுவாங்க. எனக்கு இந்த இப்போ ஆமாம் தொழில் தருமா, எனக்கு இப்போ இந்த நைட்டி போடுறது எப்படி எனக்கு பழக்கம் வந்துச்சுன்னா, ஒரு நாள் பட்டிமன்றம் போயிட்டு வந்தேன் சார்.
பட்டிமன்றம் போயிட்டு வரும்போது நானும் தேடி பார்க்குறேன், கரண்ட் கட் ஆயிடுச்சு, கையிலேயே காணாம். கொடியில் இப்படி பார்க்குறேன், என் பொண்டாடி நைட்டி தான் இருந்துச்சு. இப்படி கையத்தாங்க விட்டு பட்டுன்னு உள்ளே போய் செட் ஆயிடுச்சு. அப்படி ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, கட்டிங் போட்டு தூக்குறத விட நைட்டி போட்டு தூங்கி பாருங்க, அப்படி ஒரு சுகமாக இருக்குது.